Hi friends, welcome to Vin's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவும் டிஃபரண்டான ஒரு waffles ரெசிபி chicken waffles sandwich எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பொதுவா waffles வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோட கொஞ்சம் chicken சேர்த்து கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாவே சேர்த்துட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கடையில கிடைக்கிற மாதிரியே வெளிய நல்ல கிறிஸ்பியா உள்ளக்க நல்லா சாஃப்டா ரொம்ப ஈஸியாவே வீட்லயே செஞ்சிரலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கு பார்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் சாண்ட்விச்சுக்கு தேவையான சிக்கனை ரெடி பண்ணிரலாம். அதுக்கு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கனை நல்லா சின்ன பீஸா கட் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்பதான் சீக்கிரம் வேகும். இப்போ சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு சாஸ் பேன்ல 1/4 கப் தண்ணீர் ஊற்றி சூடு பண்ணிக்கணும். 1/4 கப் தண்ணீர்ல சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த 200 கிராம் போன்லெஸ் சிக்கன், அதோட 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். சிக்கன் வேகிறதுக்கு இந்த 1/4 கப் தண்ணீரே போதுமானது. வேற எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா சிக்கன் வேகும் போது அதுல இருந்து கூட கொஞ்சம் தண்ணி வெளிவரும். அதனால இந்த தண்ணியிலே இது வெந்தா போதும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 10ல இருந்து 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கிட்டத்தட்ட 12ல இருந்து 13 நிமிஷத்துல சிக்கன்ல உள்ள தண்ணீர் எல்லாம் வத்தி சிக்கன் நல்லா சூப்பரா வந்திருக்கு. சிக்கன் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள வாஃபிள்ஸுக்கு தேவையான மாவை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/4 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கணும். பாலை தொட்டு பார்த்தோம்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அப்பதான் மாவு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டா வரும். 1/4 கப் வெதுவெதுப்பான பாலோட 1/4 கப் உருக்குன பட்டர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட பட்டர் வந்து பாலோட ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால ஸ்பூனாலேயே 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வாஃபிள் செய்யறதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் மைதா, அதோட 1/3 கப் கோதுமை மாவு, அதாவது 1/4 கப் கோதுமை மாவோட 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எக்ஸ்ட்ராவா இதோட சேர்த்துக்கணும். வாஃபிள்ஸ் வெளியில நல்லா கிறிஸ்பியா வரணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதோட எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்காக 1/4 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். இது ரெண்டுமே ஆப்ஷன் தான், உங்களுக்கு இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் எல்லாம் இந்த வாஃபிள்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் தரும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மாவோட சென்டர்ல இந்த மாதிரி குழி போட்டுக்கணும். இதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த மில்க் அண்ட் பட்டர் மிக்ஸை சேர்த்துக்கணும். இப்படி செய்யறதுனால மாவு மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வாஃபிள்ஸ் பேட்டர் வந்து ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. மாவு வந்து ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா வாஃபிள்ஸ் வந்து எடுக்கவே வராது. அதனால கரெக்டான அளவுல பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனால ஊத்தி பார்த்தோம்னா மாவு வந்து நல்ல தண்ணி மாதிரி கடகடான்னு ஊற்றக்கூடாது, ஓரளவு திக்காவே கீழே விழுகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள சாண்ட்விச்சுக்கான சிக்கனை வந்து ரெடி பண்ணிடலாம். சிக்கன் நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜார்ல ஒரு தடவை பல்ஸ் மோட்ல சுத்தி எடுத்துக்கணும். சிக்கன் வந்து நல்ல கிரீமியாவோ நல்ல ஃபைன் பேஸ்டாவோ அரைக்கக்கூடாது. நமக்கு ஷ்ரெட்டர் சிக்கன் தான் வேணும். அதனால தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு தடவை பல்ஸ் மோட்ல சுத்தி எடுத்துக்கணும். கை வச்சு கூட சின்ன பீஸா உதுத்து விட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் மிக்சர் ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கணும். மிக்சியில் அரைச்ச சிக்கனை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சிக்கனோட 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மயனேஸ், அதோட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஆல்ரெடி மயனேஸ்லையும் சிக்கன்லையும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 1/2 மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தலையும் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஆனியனோட கிரன்ச்சினஸ், கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர், இது ரெண்டுமே இந்த சிக்கன் ஸ்ப்ரெடுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். இது ரெண்டுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இந்த சிக்கன் ஸ்ப்ரெட்டை வந்து பிரெட்டுக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணிட்டு கிரில் பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாஃபிள்ஸ் சாண்ட்விச்சுக்கு தேவையான சிக்கன் ஸ்ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. வாஃபிள்ஸுக்கான மாவு ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாஃபிள்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாஃபிள்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வாஃபிள் மேக்கரை வந்து 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். ஒவ்வொரு வாஃபிள் மேக்கர்லையும் ஒவ்வொரு விதமான செட்டிங்ஸ் இருக்கும். உங்கள் வாஃபிள் மேக்கரில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாஃபிள் மேக்கர் நல்ல ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பட்டர் இல்லாட்டின ஆயில் உள்ளக்க அப்ளை பண்ணிக்கணும். அப்பதான் வாஃபிள்ஸ் வந்து வெளியில நல்ல கிறிஸ்பியாவும் உள்ளக்க நல்ல சாஃப்டாவும் வரும். பட்டர் இல்லாட்டின ஆயில் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வாஃபிள்ஸ் பேட்டரை வந்து நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்குன்னு நிறைய மாவு நீங்க ஊற்றக்கூடாது. கொஞ்சமா மாவு ஊத்திட்டு இந்த மாதிரி ஸ்பூனாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் ஒரு மோல்டுல 2 தடவை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பெரிய ஸ்பூனா இருந்ததுன்னா ஒரு தடவை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். 10 நிமிஷம் வேக வச்சாதான் வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியா உள்ளக்க நல்லா சாஃப்டா வரும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல நான் வச்சிருந்த வாஃபிள்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடையில இருந்த மாதிரியே அதே டெக்ஸ்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்கள்ட்ட ஒருவேளை வாஃபிள்ஸ் மேக்கர் இல்லைன்னா இதே பேட்டரை நீங்க பேன் கேக் மாதிரி செஞ்சுட்டு சிக்கனை நடுவில் ஸ்டஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். பேன் கேக் மாதிரி நம்ம செய்யும் போது கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்காது. ஆனா டேஸ்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டுமே சேமா தான் இருக்கும். நல்ல கிறிஸ்பியான வாஃபிள்ஸுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் மைனஸ் ஸ்ப்ரெட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ அவ்வளோ சிக்கன் நீங்க ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் மைனஸ் ஸ்ப்ரெட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேல ஒரு வாஃபிள்ஸை வச்சு நல்லா சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவும் கிறிஸ்பியான சிக்கன் வாஃபிள் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான சிக்கன் வாஃபிள் சாண்ட்விச்சுக்கு மேலே கொஞ்சமாக மேப்பிள் சிரப் ஆட் பண்ணிட்டு டொமேட்டோ கெச்சப் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.